இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழ் கட்சிகள் சார்பிலே நாங்கள் சந்தித்து கலந்துரையாடினோம். எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். இலங்கை ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் ஜெய்சங்கரை சந்தித்த பொழுதும் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு மீளப்பெறப்பட முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய ஒரு தீர்வு வேண்டும். அந்த தீர்வு சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் வேண்டும் என்றும், நாங்கள் ஒற்றையாட்சி சமஷ்டி என்றாலே ஒற்றையாட்சி இல்லை, ஒற்றையாட்சியே இருக்கிறோம் என்ற அப்படி ஒற்றையாட்சிக்குள் அது அடங்குது என்றெல்லாம் பேசுகிற பேச்சுக்கு இடமில்லை என்பதற்காக நாங்கள் தெளிவாக எங்களுடைய கட்சி சமஷ்டி தொடர்ச்சியாக கடந்த 77 வருஷமாக சமஷ்டியே நாங்கள் கூறுகிறோம் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகளை, அவர்களை இடம்பெயர்ந்து இருக்கிறவர்களை கூடுமானவரை நாங்கள் நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், மீள குடியமர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படையான தேவையாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினோம். அவரே சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டு போகிறது. ஆகவே கூடுமானவரை இங்கே வரக்கூடியவர்களை தாங்கள் விடமைத்து கொடுக்குறோம் என்றால் அங்கே கொடுக்குறோன்னா இங்கேயும் கொடுக்கலாம், இந்தியா அரசாங்கம் செய்யலாம். கூடுமானவரை இங்கே வர விரும்புகிறவர்களை முதலிலே தெரிவு செய்து அவர்களை இங்கே அனுப்புவதன் மூலம் அவர்கள் ஒரு திருப்தியான மீள்குடியேற்ற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவருடைய கருத்துக்களை ஏனையவர்களையும் இங்கே மீள்குடியிருப்பதற்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்ற கருத்தை மிக ஆழமாக, அதில் அவர் மிக முக்கியமாக எங்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டு போகிறதையும் அதனாலே எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அரசியல் ரீதியாக என்பதையும் மிக தெளிவாக உணர்ந்து கொண்ட ஒரு தலைவராக அந்த கருத்தில் இருந்து நான் பார்த்தேன். மிக தெளிவாக எங்களுடைய அவர்கள் பேசினார்கள். மிக முக்கியமான ஒரு கருத்தை ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து கொண்டு, ஸ்ரீதரன கையை பிடித்து கொண்டும் எப்படி தான் சொன்னார், எங்களுடைய கட்சிகள் அதிகரித்து போய் இதை பறித்து ஒரு அளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் அண்டு கையை பிடிச்சி கொண்டு தான் சொன்னார். அதில் இருந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு வீடு கட்சி இருக்குது, இது ஆரோக்கியமானது அல்ல என்றதை உண்மையாக ஒரு ஆழ்ந்த அனுபவமுள்ள அரசியல் ஞானமுள்ள ஒரு பெரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர் உறுப்பினராக இருந்த ஒரு பெரிய அறிவாளி என்ற வாயில் இருந்தவர் வருகண்டா நாங்கள் அது அவதானமாக ஆராய்ந்து பார்க்க வேணும். மாகாண சபையில் தேர்தல் சம்பந்தமாகவும் நான் சொன்னேன், நான் ஏற்கனவே இந்த முறைமையில் இன்று வரையிலே அந்த முறைமையின் அடிப்படையில் தொடர்ந்து பதவியில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சொன்னேன். அதை அவர்கள் தான் இலங்கை ஜனாதிபதியோடு பேசியதாகவும் சொல்லி இருக்கின்றார்.